சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள ரேஷன் கடையில் கொடுக்கப்பட்ட டோக்கனும் பாதியில் நிறுத்தப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். முறையான திட்டம் எதுவும் இல்லாமல் மக்களை திமுக அரசு அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். நாளை முதல் 6000 ரூபாய் விநியோகம் தொடங்க உள்ளதால் பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் மக்கள் உள்ளனர். அங்க நிக்கிறாங்க, ஒரு 10 பேர் குடுக்குறாங்க, 10 பேர் எடுத்துன்னு போறாங்க. என்ன இது கவர்மெண்ட் அவங்களுக்கு அவ்வளவு பேர் காலையில இருந்து லைன்ல நிக்கிறோம். கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு வீட்டாட போங்கன்றாங்க. நிக்க சொல்றாங்க, லைன்ல நில்லுங்கன்னாங்க. எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் பேர் எல்லாம் வீட்டாட போங்கன்றாங்க. நேத்து அதே மாதிரி கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் எல்லாம் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. இந்த தெருவுக்கு இன்னைக்கு வருவோம், இங்க ஒரு 100 பேருக்கு கொடுப்போம் சொல்லிடணும். அப்ப எல்லாம் வீட்டுல இருப்போம். சென்னை கோடம்பாக்கம் அடுத்த ரங்கராஜபுரத்தில் வெள்ள நிவாரண டோக்கனுக்காக மக்களை அலைக்கழித்த திமுகவினரால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். 3 மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்த பின்பு டோக்கன் தீர்ந்துவிட்டது என கூறியதால் மக்கள் ஆத்திரமடைந்தனர். மழை வெள்ள நிவாரண நிதி பெறுவதற்கே மக்களை திமுக அரசு இப்படி வாட்டி வதைத்து வருவதாக மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இப்ப தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்துருச்சு எனக்கு தெரியாதுனாக்கா அந்த சிஎம் தானே பொறுப்பாவாரு. எப்படி நாங்க எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு அது கேட்கத்தே முதல் தவறான கேள்வி தானே. இப்போ வெள்ளம் வந்தப்போ அந்த ஆட்சியாளர் யாரும் பார்க்கல. இப்போ கூட்டத்தில் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வரவே இல்லை, எல்லாருமே தான் பாதிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வரணும் இல்ல, சில பேருக்கு வரல. வயசானவங்களாம் நிக்கிறாங்க, நம்பர் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நம்பர் இல்ல காரணம் யாரு? அரசாங்கம் தானே. அப்ப பார்த்து எதுவும் கொடுக்குறாங்களா? மழைக்கு பொறுப்பேற்க முடியாத முதலமைச்சருக்கு இந்த படம் வரவே கூடாது, தகுதியே இல்லையே. அந்த டோக்கன்ல எதுக்கு படம் வரணும்னு கேட்கறேன் நான்.